நான் என்னுடைய இந்த அமைப்பு மாத்திரம் இதுதான் விழிப்பு நிலை. உடலோட சம்பந்தப்பட்டது, மனத்தோட சம்பந்தப்பட்டது. இது மாத்திரம் நான் என்றாலே does it not give a quantum leap to one? A jump in understanding, a jump in realization. Instantaneously, spontaneously. இததான் சிருஷ்டிக்கு படைப்புக்கு முன்னாடியும் இரண்டற்று ஏகமாகவே இருந்தது. உண்மை பொருள், உண்மை உணர்வு, பேருணர்வு எல்லா வர்ணனைகளுமே விழிப்பு நிலையில இருக்கிறவனுடைய மனத்தினுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் தான். அதை பத்தி அதனாலதான் அதை எப்படி குறிக்கிறதுன்றது தட்சிணாமூர்த்தி சோஸ்திரம் நல்ல அற்புதமா சொல்லும். மௌனமே, மௌனமான மோன பண்பொன்றினை அருளி அப்பண்புக்கேதான் நான் என்னும் தன்மை இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட பாட்டு லைனா இருக்கும். தாயுமானவர் கொடுத்திருக்காரு. எல்லாருமே ரிஷிகளா இருக்கட்டும், இந்து சாஸ்திரங்களா இருக்கட்டும், அனைத்து வேதத்தினுடைய சாரமா இருக்கட்டும், உபநிஷதமா இருக்கட்டும், எங்க நீங்க தொடுங்க, எதோ தொட்டிங்கன்னாலும் அந்நியமாக செல்லாதே, உனக்குள்ளே ஆழ்ந்து செல், உள்ளே திரும்பு, உன்னுடைய நிலைகளுக்குள்ளேயேதான் உண்மை இருக்கு. ஆனா நீ உண்மை கிடையாது. நீன்றது இப்பத்திக்கு நீ மனமாக இருக்கிறாய், உடலாக இருக்கிறாய், உன்னுடைய நாட்டங்களாக இருக்கிறாய். எண்ணம் உண்மை அன்று. எண்ணம் உண்மையா இருந்தா எண்ணுதல்ன்ற தன்மை ஆழ்ந்த வர்க்கத்துல மறையக்கூடாது. ஒரு காலத்துக்கு முன்னாடி இந்த உடம்பு இல்லாத இருந்திருக்க கூடாது. இன்னொரு வேஷ் யாருமே தூக்கத்துக்கு போக கூடாது. தூக்கத்துல யாருமே தங்களை இழக்கக்கூடாது. இப்ப நம்ம விசாரிக்க தலப்பட்டு நம்மளை வழி நடத்தி அழிச்சுட்டு போறார் இந்த ஸ்லோகம் மூலமா வித்யாரண்ய சுவாமிகள். வேதத்துக்கெல்லாம் பாஷ்யம் எழுதியிருக்கார். அவருடைய அற்புதமான ஸ்லோகங்கள் மூலமா நம்ம எல்லா வேத வாக்கியங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வேத வாக்கியம் சாம வேதத்தினுடையது. தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். அதுவாக என்ன? இது நம்மளுக்கு உடனடியா நம்மளுக்கு தெரியணும்னா உடனே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்மளுடைய நிலைகள்ல ஒன்றான ஆழ்ந்த உறக்கம். நீ ஆழ்ந்த உறக்கத்துல நீ எதுவாக இருந்தாயோ, உன்னுடைய இருப்பு, உன்னுடைய உயிர்ப்பு இருக்கேன்றது கூட தெரியாது, உயிர்த்திருக்கோன்றது கூட தெரியாது நம்மளுக்கு. உண்மை இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்துல நான் உயிர்த்திருக்கேன் தெரிஞ்சான்னா யார் உயிர்த்திருக்கா? ஆணு பெண்ணு எல்லாம் மரம் இருக்குன்னு அர்த்தம். அங்க ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன? பொய்ப்பொருள். அதனால அது போயிடுத்து. மனம் என்றைக்குமே பொய்ப்பொருள். ஆனால் மனம் பிடித்து உடல் வாழ்க்கையை சத்தியமாக்கி இந்த உடல் மூலமாகவும் மனம் மூலமாகவும் வேண்டுகின்ற எண்ணத்தையும் உலகத்தையும் நம்ம மொமெண்ட் டு மொமெண்ட் பை டிஃபால்ட் என்ன நடக்கிறதுன்னா, இந்த உண்மையை நம்ம எப்பெல்லாம் பொய் இருக்கோ, பொய் இருக்கும் பொழுது இது பொய்ன்றது தெரியணும். அதுதான் சாதகம்.
சாதகம் என்னவா இருக்கணும்? விழிப்பு நிலை பூரா, விழிப்பு நிலை பூரா சாதகம் பண்ணணும்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே வரேன். நான் எல்லா சத்சங்கத்திலையும். இப்ப கூட ரீசெண்டா தாரணா பிராக்டிஸ் செட்ஸ் தி பாத் ஃபார் ரியலைசேஷன் கொடுக்குறேன். தாரணான்னா என்ன? எந்த வேலையில் இருக்கியோ அந்த வேலை செய்பவன் செய்யும் தன்மை, அந்த செயலா நடந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு நிகழ்வு நடத்தலாம் நடந்து போயிட்டு இருக்கோம். வெறும வாக்கிங்கே போறோம், டைம் இருக்கு, எந்த இலக்கம் ஃபிக்ஸ் பண்ணாத, டைம்ல ஃபிக்ஸ் பண்ணாத, இவ்வளவு டிஸ்டன்ஸ் கடக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணாத, எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாத, எங்கேயும் உன்னை போட்டு நெருக்கிக்காதே. உன்னை ஒரு எண்ணங்கள்ன்ற கட்டங்கள் டைம்னாலையும் ஸ்பேஸ்னாலையும் அடுத்த மொமெண்ட்டை பத்தி தேவையே இல்லை. அதுக்கு கையாளுற ஒரு உபாயமா தாரணா பிராக்டிஸை நான் சொல்லி கொடுத்துருந்தேன். எல்லாத்துலயும் பண்ணலாம். விழிப்பு நிலை பூரா பண்ணி ஆகணும். விழிப்பு நிலை பூரா சாதகமா மாறி ஆகணும். ஏன்னா விழிப்பு நிலை பூரா பொய்யான ஒரு எழுச்சி கொண்ட அகந்தையால் கட்டப்பட்டதுதான் இந்த உடல் உலக வாழ்க்கை, தொடர்ந்த பிறவிகள். அப்படின்னா எங்க சாதகம் நடக்கணும்? எங்க பொய் இருக்கோ அங்க தெரியணும். இல்லாட்டி என்ன ஆகும்? பொய் பெருகும். அப்படின்னா மெய் எது அப்படின்றதுக்கு காமிக்கிறதுக்கு தான் மெய் இமிடியட்டா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். மெய்யான நிலை இருந்திருக்கே. முந்தைய இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமற்று, இந்த ஆன்மீக தேடல் கூட அற்று சகஜமா இருந்திருக்குமே. அப்படின்னா நிலை சகஜமா இருக்கணும், எளிமையா இருக்கணும், கஷ்டமா இருக்கக்கூடாது. கஷ்டமா ஆக்கினது நம்ம அதுல இருந்து பிரிஞ்சு வந்த தன்மை தான். அதை தோண்டி துருவி விசாரிக்காத தன்மை தான். மனத்தில் நம்ம இழந்ததுதான். அதனால மனம் விழித்து வாழ்க்கையா செயல்படுற விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா தாரணா பிராக்டிஸ் பண்ணணும். எல்லா பிராக்டிஸுமே பிராக்டிஸ் முக்கியம் இல்லை. எதுக்கு பண்றோம்னா பொய்யர்கள் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யர்களை தீர விசாரிச்சு தெளியணும். அதுக்கு சாதகம். அதுக்கு உடனடி நிலை ஆழ்ந்தவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா உண்மை நிலை அடைதல்னா என்ன? உண்மை நிலை அடைதல்னா நீங்க ஒன்னும் மாற மாட்டோம். உண்மைன்றது மாற்றம் இல்லாதது, நித்திய பொருள், எப்பொழுதும் இருப்பது, எதனாலும் பாதிக்கப்படாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல. தூக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. உண்மையான சுகத்தை அனுபவிக்கிற நிலை அது. அதே போலதான் மெய்ஞானம் அடைதலும் ஒரு உண்மை நிலை, சத்தியமான ஒரு அடைதல். அடைதல்னா யாரோ சென்று எங்கேயோ அடைதல். கற்பூரம் எப்படி எரிஞ்சு மிச்சமில்லாமல் உருவத்தை இழந்து எரிந்து ஒளியாக மாறி போயிட்டு இருக்கோ, அந்த மாதிரி தொடர்ந்து ஞானமயமாகவே ஞானமாகவே தொடர்ந்து இருத்தல். தொடர்ந்துன்னா அந்த தொடர்ச்சிக்கு பின்னாடி இருப்பது எண்ணம் இல்லை. தொடர வைப்பது ஒரு நாட்டம் கொண்ட எண்ணம் இல்லை. பார்க்கறது ஆள் இல்லையேப்பா, தனித்த இருப்பு இல்லையேப்பா. தனித்த இருப்பு இருந்துதானா ஆழ்ந்தவருக்குள்ள இருந்திருக்கணுமே. இவ்வளவு அதிகாரமா இப்ப நான் சண்டை போடுறேனே, இவ்வளவு அதிகாரமா இப்ப நான் ஆசை கொண்டு அலையிறேனே. இந்த அளவுக்கு ஒரு டெப்தோட விழிப்பு நிலையில வாழும் பொழுது எப்படி ஆன்ம தெளிவு கிடைக்காமல் இருக்கும்? சொல்லுங்க. ஆன்ம தெளிவு எப்படி கிடைக்காமல் இருக்கும் ஒருத்தருக்கு? சாந்தம், அமைதி. அதே நான் உள் பேச்சு குறைஞ்சு போயிடும். ஒரு 6 மாச குழந்தை
சுரூபமாகவே படுத்துட்டு இருக்கோம்ல, நல்லா உணவு ஊட்டப்பட்டு தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, என்னவா இருக்குன்னு தெரியாம இருக்கும். அது அப்படியே ஈர்க்கும் இல்லை, அங்க பக்கத்துல இருக்கிற உறவினர்களையும் சரி, யார் போனாலும். சில பேர் தூக்கத்திலிருந்து எழுப்பி கொஞ்சுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஆகர்ஷிக்கும் அது அந்த அந்த குழந்தையினுடைய இருப்பு. அது போலதான் வந்து இந்த பரம்பொருளுடைய இருப்பு. இட்ஸ் so personal, so intimate, so immediate. You are that. You are that. அந்த போதைக்கு முன்னாடி இந்த உலக இன்பங்கள், எப்பேற்பட்ட இன்பங்களும் ஒன்றும் இல்லை, அதுக்கு தங்களை அப்படியே கொடுத்து இழந்தவர்கள் தான் மகான்கள். பரம்பொருளும் மேலான பொருளும் அப்படித்தான் இருக்கு. அது இருக்கிற விதம் எப்படி? என்னை எனக்கோசரமே நீ பாப்பியா, அன்கண்டிஷனலா. லவ்ல கூட அப்படித்தானே எதிர்பார்ப்பாங்க. எப்படி எதிர்பார்ப்பாங்க? நான் எப்படி வேணா நான் இருப்பேன், என் உடல் அழகில் ஏதானும் கொஞ்சம் கூட குறை இருக்கலாம், என்னுடைய பேச்சில் குறை இருக்கலாம், எனக்கு அறிவு மட்டா இருக்கலாம், சுட்டறிவு, ஆனாலும் என்னக்கோசரமே ஏற்றுக்கிற ஒருவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆணும் அப்படிதான் எதிர்பார்ப்பான், பொண்ணும் அப்படிதான் எதிர்பார்ப்பான். என்னுடைய குறைகளோட எனக்கு வந்து வெரி லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கலாம், எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். But despite all these things, I should be taken as I am. I should be loved as I am. குரூரமா அங்கஹீனமா இருக்கிறவா கூட அப்படித்தானே விரும்புவா. என்னுடைய இதை வந்து கொஞ்சம் கூட பாராட்டக்கூடாது, அங்கஹீனத்தையும் பாராட்டக்கூடாது. ஏன்னா இங்க எல்லாமே இழத்தல். அதனாலதான் என்ன சொல்லுவா, ஃபாலிங் இன் லவ்னுவா. ஃபாலிங் இன் லவ். I fell asleep. I fall asleep. Falling in sleep தான். விழுந்துடுறோம். விழுறதுன்னா இன்னும் நாம ரூபங்கள் கிடையாது, அதுதான் நம்மளுடைய ஸ்வரூப நிலை. இது வந்து முதல் ஸ்லோகம் மாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். இன்னொரு ஸ்லோகம் இதுல இருக்கு. அந்த ஸ்லோகத்தை வந்து அடுத்த சத்சங்கத்துல, நீ அதுவாக இருக்கிறாய், தத் துவம் அசி, you are that, not this. தாரணா பிராக்டிசஸை தொடர்ந்து ஆர்வத்தோட விழிப்பு நிலை பூரா நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில்ல, எங்கேயுமே உங்களை இழக்காமல் அந்த வேலைகளையே ஒரு சாக்காக மாற்றி அந்த வேலைகளையாவது இருங்க, அது வந்து கதி கொண்டு போய் சேர்க்கும். அதற்குத்தான் பலவிதமான தாரணா பிராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். தாரணான்றது வந்து அது எண்டு கிடையாது, ஆனால் நல்ல வழிமுறை. புத்தர் வந்து அதே மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பல ஸ்கிரிப்சர்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து இன்னும் தீவிரமாக விசாரம் பண்ணி நாம்ன்ற அந்த உண்மை பொருளோட அதனுடைய தன்மையாகவே சுரூபமாகவே ஒருமித்து விடுவோம். அடுத்த சாங்ஸ்ல